வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஹெட்செக்ஸோட டபுள் மேக்னெட் 10 இன்ச்சு சப்வூஃபருக்கான டீட்டெயில்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது 10 இன்ச்சு சப்வூஃபர் ஹெட்செக்ஸில் ஒரு மாடல், அதாவது சிங்கிள் மேக்னெட் உள்ள மாடலும் இருக்குது. அது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது இந்த சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்தது. இது ஃபோம் வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் இந்த டஸ்ட்டு கப் வந்து இந்த மாடலில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி எல்லோ கோல்டு போட்டு சில்வரில் இதுவும் போட்டது. இதில் ரெண்டுத்துலேயுமே எந்த வித மாற்றமும் ரிசல்ட்டில் மாற்றமும் இல்லை. இது கொஞ்சம் பேப்பர் மூவ்மெண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இது அதில் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த ஒரு இஷ்யூவும் வந்தது கிடையாது. நம்ம செஞ்சு கொடுத்த ஆம்பிளிஃபையரில் நிறைய ஆம்பிளிஃபையருக்கு ஹெச்எக்ஸ் சப்வூஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைய வரைக்கும் இதனோட ரிசல்ட்டும் சரி, இது மேக்ஸிமம் வந்து ஃபால்ட்டே வந்தது கிடையாது. காயில் போகிறது அந்த மாதிரி வந்தது கிடையாது. நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய லோ பட்ஜெட்டில் உள்ள சப்வூஃபர் இந்த ஹெச்எக்ஸ் தான். இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துரும். ரெண்டுத்துலேயுமே ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க ஒன்றா தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸில் உள்ளதை ஃபஸ்ட்டு பார்த்துரும். இது வந்து 4 ஓம்ஸ் சப்வூஃபரு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ணிக்கலாம்னா, தாராளமாக ஒரு 4 ஃபெட்டு இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுலேயும் 4 ஃபெட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு மேக்னெட்டோட பவர், அந்த சார்ஜ் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் மோல்டு வந்து கவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்னெட்டோட சார்ஜுங்கிறது இதில் வந்து சீக்கிரம் இறங்காது. இது ஏன் இறங்காது அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் படுது அப்படின்னா இந்த மேக்னெட்டும் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது அப்படி இல்லை, இது வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே ரிசல்ட்டில் எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது, அந்த மாதிரி பக்காவாக இருக்கும். இதுலேயும் 4 ஃபெட்டு கொடுக்க முடியும், இதுலேயும் 4 ஃபெட்டு கொடுக்கும். மற்றபடி வேற ஒரு பெரிய மாற்றங்களும் இந்த 2 மாடலுக்கும் இல்லை. ஃப்ரண்ட்டில் உள்ள பேப்பர் தான் இதில் வந்து ஒரே ஒரு சேஞ்சு. இது வந்து உங்களுக்கு ஐசி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4231, 4191, 4141, 5200, 1943, 5200 4 போட்டது, IRF 150 4 போட்டதாக இருக்கட்டும், இல்லை 2 போட்டதாக இருக்கட்டும், IRF 250 2 போட்டதாக இருக்கட்டும், இல்லை 4 போட்டதாக இருக்கட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சப் ஆம்புக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் 4 ஃபெட் வரைக்கும் இதில் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சப்வூஃபரும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், 4 ஓம்ஸு. இதனுடைய மேக்ஸிமம் வாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 வாட்ஸ் உள்ள பவர் ஆம்பை தாராளமாக இதில் ரன் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஊஃபர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஊஃபர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். இதுக்கான பாக்ஸஸும் நம்மள்ட்ட பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வீடியோவும் போட்டிருக்கிறோம். அந்த பாக்ஸோட சேர்த்து வேணாலும் வாங்கலாம். 5.1க்கான ஃபுல் பேக்கேஜ் வித் ஸ்பீக்கரு, இல்லை வித்தவுட் ஸ்பீக்கரு, இது மாதிரி என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே அனுப்பிடுவோம். இதை வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மள்ட்ட சிலிண்டர் பாக்ஸ் இருக்குது. சிலிண்டர் பாக்ஸு நம்மள்ட்ட இருக்கிற பாக்ஸுக்கான தனி வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சப்வூஃபர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிடுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். இதோட இந்த வீடியோ முடிச்சோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.